வாரத்தில் 2 நாள்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் முடியை. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வறண்டு கிடக்கிற உங்கள் முடியை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வெறும் 20 நிமிஷத்தில் மாற்றக்கூடிய ஒரு செம்மையான ஹோம் ரெமடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்லர் கூட தோற்று போயிடும். அந்தளவுக்கு செம்மையாக உங்கள் ஹேரை ரொம்ப அழகாக மாற்றிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் பார்லரில் போயிட்டு ஹீட்டிங் பண்ணி உங்களோட ஹேரை டேமேஜ் பண்ணி ஸ்மூத்தனிங் பண்ணுறது காட்டிலையும் இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் வீட்லேயே குயிக்காக ரெடி பண்ணி வெறும் 20 நிமிஷம் அப்ளை பண்ணால் கூட போதும். உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக மாறிடும். இதை நான் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபீல் எனக்கு 2 நாளைக்கு இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் அழகாகிட்டே வரும். உங்களோட ஹேரில் ட்ரைனஸ்ன்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது. இது வீட்லேயே ரெடி பண்ணினதானா அப்படின்னு உங்களுக்கே டவுட் வரும். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்படியே ஹேர்லேருந்து வலிக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி பார்க்குறதுக்கே செம்ம ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஹோம் ரெமெடி தான். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக்கை எனக்கு சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரான ஒரு சிஸ்டர் தான். நான் இதில் சேர்த்த இன்க்ரீடியண்ட்டை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் அவங்க தான் எனக்கு இதை யூஸ் பண்ணி எனக்கு நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி எனக்கு ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ண வச்ச அந்த சிஸ்டருக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கெட்டே போகாது. அது போக இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 2 நாள்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் முடியை. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் மாஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது அதுதான் ஆல்மண்ட் கம். இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டை இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. இதை நான் ஸ்டடி பண்ணும்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த ஆல்மண்ட் கம் வந்து நம்மளோட ஆல்மண்ட் ட்ரீலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கினஸ் கொடுக்குறதோட நம்மளோட ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் வச்சுக்கும். ஸோ இந்த கம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் ஒரு கை அளவுக்கு இந்த ஆல்மண்ட் கம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி திரளாக நல்லா பொங்கி வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஆல்மண்ட் கம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது சும்மா ஒரு 5-6 இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இது ஊறி வரும்போது ரொம்ப அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இது கூட நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது என்னென்னா அதுதான் நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட். ஆளி விதை எதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதோட நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை எடுத்து இதை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறேன். இது கூட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் கார்ன்ஃப்ளவர். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு சில்கினஸ் கொடுக்கும். அது போக ஹேரை நல்லா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த கார்ன்ஸ்டார்ச் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப். உங்களோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 வீக்லேயே உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸ் நல்லாவே க்யூர் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிக்க வைக்கும்போது நம்ம சேர்த்துருந்த இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் தண்ணியில் அப்படியே நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்மில் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கோம்ல அதனால். ஸோ இந்த ஜெல்லை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சூடாக இருக்கும் போதே நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது சூடாக இருக்கும்போதே ஒரு ஜல்லடையில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா திக்காக மாறிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாது. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கட்டியாக ஜெல் ஃபார்மில் வந்துடும். ஸோ இந்த ஜெல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தான் நம்ம ஹேர் மாஸ்க்கே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிசினை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜெல்லை மட்டுமே சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதாம் பிசின் அரைக்க நல்லா கட்டி பதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜெல்லை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க.
பாதாம் பிசினை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ஹேர் மாஸ்க் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். பாதாம் பிசினை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஃபுட் இன்டேக்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய ஜெல்லி ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையில சாப்பிட்ருந்த அந்த ஜெல்லி மிட்டாய் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஹேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். யாருமே பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இதோட டெக்ஸ்டரே சூப்பராக இருக்கும். இதை அப்ளை பண்ணும்போதும் சரி, ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி, ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ண ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது. அந்தளவுக்கு செம்ம ஜாலியாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலையில் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். ஆயில் இல்லாத பட்சத்தில் இந்த ஹேர் பேக்கில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஹேர் பேக்கை அப்ளை பண்ணலாம். ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஹேரை டிவைட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது ஒரு ஹேர் மாஸ்க்குன்றதுனால நம்ம ஹேர் ஃபுல்லாகவே இப்படியே கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்மூத்னஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் பிரித்து அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் எந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வியூ ஆகும்போது நீங்கள் அந்த இடத்துல சரியாக அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் சரியாக தெரியாது. அதனால தான் நான் ஹேரை டிவைட் பண்ணாமல் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட தலையில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் கூட அப்ளை பண்ணலாம். இது உங்களோட ஸ்கின்னில் படுறதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேரை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஹேரில் மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிவைட் பண்ணி அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது. இந்த ஆல்மண்ட் கம் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்ற மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் அங்கே தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 100 கிராமில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய ஹேர் பேக் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஹேரை பார்த்தீங்க அப்படின்னா மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும். கீழே போக போக ட்ரையாக மாறிட்டே வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட முடிக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக ஹேரோட எண்டு வரைக்கும் போகாது. ஒரு மிடில் ஸ்டேஜ் வரும்போது அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹேரோட லென்த் வளர அந்த ஸ்ட்ரென்த் முழுமையாக கிடைக்காம இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டைமில் நீங்கள் ஹேர் பேக்கை ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணும்போது அது உங்களோட முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மாற்றி கொடுக்கும். ஸோ எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, ஹேரோட எண்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அங்கே ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது உங்களோட முடியில் மேலே மேலே போயிட்டே இருந்து உங்களோட ஹேர் லாஸை தான் அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி முடியில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஷாம்பூ இல்லைனா சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். பட் இந்த ஹேர் மாஸ்க் நம்ம ஸ்மூத்தனிங்காக ட்ரை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்மளோட ஷாம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் jagdishmeena.comல எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு நான் ஸ்டாக் கொடுப்பேன். அங்கே போய் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து என்னோடய ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா என் முடியை பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக மாறிடும். மேலேருந்து முடியோட கீழ் எண்டு வரைக்குமே அவ்வளோ அழகாக இருக்கும். முடி அப்படியே தூக்கி போட்டு அழலையாக மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு செம்மையாக என் ஹேரை ஸ்மூத்தாக மாற்றும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. இதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.